நடிகர் தனுஷோட 50வது படமான ராயன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு உலகம் முழுக்க. அந்த படத்தை பார்க்க தான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். நடிகர் தனுஷ் அவரே டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் தான் அவரோட 50வது படம் ராயன். அவர் இதுக்கு முன்னாடியே பவர் பாண்டியன் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது 2வது படமா அது ராயன் படமா இருக்கு. இந்த படத்துக்கு இசை புயல் ரகுமான் அவங்க பாத்தீங்கன்னா மியூசிக் போட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்க்க நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தை பத்தின என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்கு, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம இப்போ எந்த தேட்டருக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரூர்ல இருக்க தின்னப்பா தேட்டருக்கு வந்திருக்கோம். கரூர்ல இருக்க தின்னப்பா தேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பெரிய பெரிய சிட்டிஸ்ல இருக்கிற மாதிரி நல்ல பெரிய தேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா அந்த இன்டீரியர்லாம் நல்லா ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேட்டர்ல போய் தேட்டர்ல ஆடியன்ஸ்ல எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம். ரசிகர்கள்ல ஜேன் ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தனுஷோட அந்த டைட்டில் கார்டு D50 அப்படின்னு சொல்லி போட்டோன்னே சவுண்ட் வித்துருச்சுங்க. ராயன் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க தனுஷ்னா யாரு, அவங்க ஃபேமிலி பத்திலாம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இன்டர்வல் சீனை உங்களுக்கு நல்லா வச்சிருப்பாங்க. இன்டர்வல் சீன்ல தனுஷ் அந்த டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, செமையா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே பழக்கப்பட்ட கதையா இருந்தாலும் தனுஷோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இந்த படத்தை கொண்டு போயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, இன்டர்வல் நல்லாவே வச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். படத்துல பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து என்ன லெவலுக்கு வேணாலும் போவார், என்ன வேணாலும் பண்ணுவார். அந்த மாதிரி தான் தனுஷோட கதாபாத்திரம் இந்த படத்துல இருக்கு. செகண்ட் ஆஃப் மேல பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கும் SJ சூர்யாவுக்கும் இடையில பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்படி போயிட்டு இருக்கும்போது தனுஷோட தம்பிங்களே பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு எதிராக மாறுவாங்க, தனுஷ்க்கு துரோகம் பண்ணிடுவாங்க, முதுகில் குத்துவாங்க. இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தனுஷ் மேக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஃபைட் சீன் வரும், அதுல துஷாரா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. செல்வராகவனும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு அந்த படத்துல. செகண்ட் ஆஃப் மேல பார்த்தீங்கன்னா படத்துல வந்து அடி தடி குத்துன்னு ரத்தம் தெரிக்கும். கடைசியில தனுஷ் பார்த்தீங்கன்னா எப்படி SJ சூர்யா ஆக்டர் வந்து தன்னோட தங்கச்சியை காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதை முடியும். தனுஷ் வந்து இந்த படத்துல ஒரு ஆக்டராகவும் சரி ஒரு டைரக்டராகவும் சரி நல்லா பண்ணியிருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படம் வந்து நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட கதையாக இருந்தாலும் தனுஷோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ தனுஷோட பிறநாள் முன்னிட்டு வெளியான இந்த ராயன் படம் பார்த்தீங்கன்னா தனுஷோட 50வது படம். இது வந்து தனுஷ் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா எல்லாரும் ராயன் படத்தை தேட்டரில் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஸோ நீங்கள் ராயன் படத்தை பார்த்துட்டீங்களா? நீங்கள் ராயன் படம் பார்த்துருந்தீங்கன்னா ராயன் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள்.